அந்த வாட்ச்ல என்னென்னமோ இருக்கு, ரெக்கார்ட் எல்லாம் பண்ற ஆப்ஷன் இருக்கு, நிறைய அவர் வந்து மாதிரி ஹலோ 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 அந்த காலத்து அதெல்லாம் இருக்கு. தமிழ்நாடு பாரதிய ஜனதாக்குள்ள பிராமின் நான் பிராமின் இந்த ஒரு கோல்டு வார் போயிட்டே இருக்கு. நான்லாம் வந்து மான மரியாதைகள் அரசியலுக்கு வந்திருக்கு. யாரு கேள்வியோ பிச்சை எடுத்து சாப்பிட்றதுங்க வரல. நீங்க தலைவரானதுக்கு பிறகுதான் இந்த தமிழக பாஜகவில் அதிகமா ஆடியோ ரிலீஸ் ஆகுது, வீடியோ ரிலீஸ் ஆகுது. அமைச்சர் நீ மக்களுடைய வரி பணத்துல பிச்சை எடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்க திமுக. மகாராஷ்டிரால ஏக்நாத் சிண்டே எப்போ உருவானார்னா உத்தவ் தாக்கரேவை அமைச்சரானதுக்கு அப்புறம். உதயநிதி என்ன எப்ப அமைச்சராக்குனீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்பா எனக்கு இல்லாத தகுதி உதயநிதி ஸ்டாலினுக்கு என்னப்பா இருக்குன்னு ஒருத்தர் டிஎம்கேல ஒருத்தர் கேட்கறாருன்னு வச்சுக்கலாம். நாளைக்கு காலையில் அவர் வீட்டில் இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? டிஎம்கே எதிர்ப்புங்கிறது ரத்தத்தில் இருக்கு. ரத்தத்தில் இருக்கு. இட் இஸ் இன் தி பிளட். நான் சாப்பிடாம உட்காந்து 1.5 மணி நேரம் பேசியிருக்கேன். அது கட் பண்ணாம 2 பாட்டில் போ. இப்போ 2024 லோக்சபா தேர்தல் வரப்போகுது. உங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டணி இருக்கா இல்ல கூட்டணி இல்லையா? அதுவே ஒரு குழப்பமா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு அன்புமணி விழுப்புரத்துல வேற ஒண்ணு பேசியிருக்காரு. பேரை தான் அவர் குறிப்பிட்டு சொல்லல. எனக்கு அதை உங்களை தான் சொல்றாருன்னு தெரியுது. இன்னொரு பக்கம் அதிமுக நாளா உடஞ்சிருச்சு ஒண்ணும் இல்லைன்றாரு. நாங்க தான் வலுவான கட்சின்னு சொல்றாரு. ஆளுநர் வெளியேறினது கூட அவர் வந்து கண்டனம்லாம் தெரிவிச்சது ரொம்ப தப்புன்னு சொல்லியிருக்காரு. கூட்டணியில இருந்தா அப்படி சொல்லியிருக்க மாட்டாருன்னு நான் நினைச்சுக்கிறேன். அப்ப இன்னும் கூட்டணின்றது இங்க இல்லையோ? இன்னொரு பக்கம் இபிஎஸ் மெகா கூட்டணி அமைப்புன்னு சொல்லி தமிழ்நாட்டுல இந்த கேள்வி நீங்க கேட்கறதுக்கான காரணம் டிஎம்கே அப்படிங்கிற ஒரு கூட்டணியை மையமா வச்சு கேட்கறீங்க. இது சரியா பதில் சொல்லணும் அப்படின்னா, இப்ப முதலமைச்சர் வந்து அனைத்து கட்சி கூட்டம்னு கூப்பிடுவார். சில கட்சிகள் வந்து உட்கார்ந்துருக்கும். நான் சொல்லுவேன், இது அனைத்து கட்சி கூட்டமே இல்லைங்க. உங்க சிம்பிள்ல நின்று எம்எல்ஏ ஆனவங்க நீங்க கூப்பிட்டுருக்கீங்க. தயவு செஞ்சு அனைத்து கட்சி கூட்டம்னு கூப்பிடாதீங்க. ஏதோ 2 பேர் எங்கே இருக்கலாம். காங்கிரஸ் வந்து எவ்வளவு டெஸ்பரேட் ஆயிடுச்சுன்னா பீட்டர் அல்போன்ஸ் ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, இந்தியாவினுடைய அடுத்த தானை தலைவர் மு.க. ஸ்டாலின் அப்படின்னு முரசொலியில கட்டுரை எழுதியிருக்காரு. பீட்டர் அல்போன்ஸ் என் கட்சியா இருந்தா சஸ்பெண்ட் பண்ணி கட்சியிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணி அட்ரஸ் தெரியாம காலி பண்ணிருப்போம். காரணம், there is a party discipline. You have a leader. அந்த மனுஷன் கிட்டத்தட்ட என்ன 3500 கிலோமீட்டர் நடந்திருக்காருன்னு நினைக்கிறேன். கன்னியாகுமரியிலிருந்து டெல்லி வரைக்கும் மாங்க நடந்திருக்காரு. நான் தான் அடுத்த ஒரு விஷயம் தோணுதான் அவர் சொல்லியிருக்காரு. உங்களை பத்தி கூட பாராட்டியிருக்காருல துரைமுருகன்லாம். யாரு பாராட்டல? பார்ட்டி டிசிப்ளின். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல டிஎம்கேவுடைய பி டீம்னு சொல்ல வர்றேன். அதான் என் பாயிண்ட். டிஎம்கேவை அப்படியே காப்பி பண்ணி சொல்ற பி டீம் காங்கிரஸ். காங்கிரஸினுடைய கருத்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு வந்து அப்படியே டிஎம்கேவோட சார்ந்து இருக்கும். டெல்லி காங்கிரஸ் வேற ஸ்டாண்ட் எடுக்கும் ஒரே நேஷனல் இஷ்யூக்கு. கர்நாடகா காங்கிரஸ் வேற ஸ்டாண்ட் எடுக்கும். தயவு செஞ்சு அது அலையன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ். பட் எங்க அலையன்ஸ் அப்படி அவங்க அப்போ இணக்கமா இருக்காங்களா? அவங்க கூட்டணிக்குள்ள ஒரு இணக்குனால ஓட்டு வரும்னு நினைச்சா அது தப்பு கணக்கு. நாங்க எல்லாருமே எனக்கு ஒரே கலர் ட்ரெஸ் போடுவோம். நானும் ரெட் கலர், அவர் ரெட் கலர், அவர் ரெட் கலர். நாங்க ஒருத்தர் ஆரஞ்சு போடுவோம், ஒருத்தர் கிரீன் போடுவோம், ஒருத்தர் இன்னொரு கலர் போடுவோம். தனித்தன்மையா இருக்கும். இல்ல இதுக்கு முன்னாடி எப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி வந்து டிஎம்கேவோட பி டீமா தமிழ்நாட்டுல காங்கிரஸ் இருக்குது போல. இங்க பரவலாவே இருக்கிறது என்னன்னா, அதிமுக பாஜகன்றதே அது வந்து ஒரே கட்சி மாதிரி தான். பாஜகவோட பி டீம் தான் ஏடிஎம்கேன்னு கூட கிட்டத்தட்ட அவங்க வந்து பாஜக எதிர்த்தே பேச மாட்டாங்க. ஓபிஎஸ்ஆ இருக்கலாம், இபிஎஸ்ஆ இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பரவலா பேச்சு இருந்துச்சு. ஆனா இபிஎஸ் இப்ப சமீப காலங்கள்ல பாஜக எதிர்க்கிற மாதிரி ஒரு இல்ல ஒரு நிமிஷம், they all have independent stand. EPS அவர்கள் உதாரணத்திற்கு முதலமைச்சராக இருக்கும் பொழுது நம்முடைய அக்ரிகல்ச்சர் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்த 3 சட்டத்தை ஆதரிச்சார். புதிய கல்விக் கொள்கையில மும்மொழி கொள்கையை எதிர்த்தார். He has got an independent stand. நான் இன்னைக்கு தொடர்ந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல இருந்து நான் துணைத் தலைவராக இருக்கும் போதும் சில விஷயங்கள் எங்களுக்கு ஒப்புதல் இல்லை. நாங்கள் எடுத்து பேசியிருக்கோம். சில விஷயங்கள் எங்களுக்கு ஒப்புதலுக்கு சொல்லியிருக்கோம். ஆனா ஒரு அலையன்ஸினுடைய பேசிக் எய்ம் என்னென்ன, காமன் கோர் இஷ்யூல டிஃபரன்ஸ் இருக்கக்கூடாது. இல்ல நாங்கெல்லாம் ஒன்னா இருந்தோம்னா நாங்க ஒரே கட்சி தான் மெர்ஜ் பண்ணிட்டு போயிடலாம்ல. நம்ம இதை பொறுத்த வரைக்கும் வெளியே யாராச்சும், பத்திரிகை நண்பர்கள், நீங்க சீனியர் ஜேர்னலிஸ்ட் கேட்கறீங்க, வெளியே யாராச்சும் இதை பார்த்துட்டு இவங்களுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்கிற மாதிரி தெரியுது, தவறு கிடையாது. அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு 2026 பிஎம்கே ஆட்சி அமைக்கணும், தவறு கிடையாது. அவர் அம்பிஷன் கட்சி இருக்கு, அவர் வளரட்டும், நல்லா வரட்டும். நான் சொல்றேன் 2026 பிஜேபி ஆட்சி அமைக்கணும், தவறு இல்ல. எங்களுக்கு அம்பிஷன் இருக்கு, கட்சி அவர் கட்சி வளர்த்துக்கிறது, அவர் ஆட்சியை பிடிப்பார்னு சொல்றதெல்லாம் அவருடைய ஆசைகளை
சொல்றதோ அவருடைய விருப்பங்கள் சொல்றது தப்பு கிடையாது. ஆனா ஒரு கூட்டணி கட்சியில இருந்துகிட்டே உங்களை விமர்சிக்கிறது இருக்குல்ல, டெய்லி அவர் வந்து பிரஸ்ஸை பார்த்துட்டு அப்படியே சர்ச்சை ஏதாவது பேசிட்டு போனா வந்துடலாம்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தை அப்படியே லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ற மாதிரி. அதெல்லாம் சொல்லிட்டேனே. அதாவது தமிழ்நாட்டிலனே நான் ஸ்பெசிஃபிக்கா சில தலைவர்கள் சொல்ல, உங்களுக்கு எனக்கு காமன் ஒற்றுமை என்னென்ன? இளையராஜா அண்ணன் உங்களுக்கு அண்ணாமலை காமன் ஒற்றுமை என்ன? நம்ம 2 பேருமே ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல வந்து இங்க உட்கார்ந்துருக்கோம். ஒத்துக்கிறீங்களாண்ணே? அரசியல் தலைவர்கள் எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க? உங்களுக்கும் எனக்கும் சர்ச்சை வரத்தான் செய்யும். உங்களை 10 பேர் குமுதத்திலே சொல்லுவான் இளையராஜா அண்ணன் சரியில்லை, நான் போனா அப்படி தாயா கேள்வி கேட்பான். என்னையும் 10 பேர் கட்சிக்குள்ளேயும் சொல்லுவான், கட்சிக்கு வெளியே சொல்லுவான். ஏன்னா உங்களுக்கு எனக்கு இருக்கிறது தனித்தன்மை. தனியா சுயம்பு மாதிரி வந்து உட்கார்ந்துருக்கும். ஈக்குவல்ஸ் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். பிரச்சனை இருக்கணும். பிரச்சனை இருந்தா தான் கட்சி வளரும். எல்லாருமே வந்து இப்படி ஆமாஞ்சாயம் போட்டுட்டு இருந்தா எப்படி? ஆனா கெமிஸ்ட்ரியில there is a word called entropy. என்ட்ரோஃபினா இம்பியூரிட்டி. இம்பியூரிட்டி இருந்தா தான் பாண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும். நேச்சுரல். கட்சிக்குள்ள 4 பேர் வந்து இல்லப்பா அண்ணாமலை பண்ணிருக்கலாமே, அண்ணாமலை அப்படி பண்ணி நான் வரவேற்கிறேன். நான் எல்லா மீட்டிங்லயும் சொல்லுவேன், ஆமா டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கணும், எங்கிட்டே வந்து சொல்லு, கட்சிக்குள்ளேயே சொல்லு. அதான் ஜனநாயகத்துக்கு அழகு. எல்லாரும் வந்து அண்ணாமலை சொன்னா சரி ஆமாஞ்சாமி போடாத, அந்த கட்சி வளராது. நம்ம கட்சியில சீரியஸ் டிஸ்அக்ரிமெண்ட் எல்கே அத்வானிஜி காலத்திலிருந்து, அடல் பிஹாரி வாஜ்பேயி காலத்திலிருந்து, நரேந்திர மோடிஜி கேசுபாய் பட்டேல் காலத்திலிருந்து சீரியஸ் டிஸ்அக்ரிமெண்ட்ஸை பார்த்த கட்சி இது. அதனாலதான் இந்த கட்சி வளர்ந்துருக்கு. இப்போ திமுக மேல நீங்க வாரிசு அரசியல் குற்றச்சாட்டை வச்சுட்டே இருக்கீங்க, அவங்க குடும்ப அரசியல் வாரிசு அரசியல்ன்ற குற்றச்சாட்டை வச்சுட்டே இருக்கீங்க. அது மாதிரி அவங்க இன்னொன்னு வைக்கிறது என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து திடீர்னு கட்சிக்கு வந்தாரு, டக்குன்னு அங்க வந்து தலைவர் பொறுப்பை கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தாங்கன்னா பாரம்பரியமா ஒரு கொஞ்ச காலம் இருந்து அப்புறம் தான் ஆக முடியும். அது சிபிஆர் இருக்கலாம். இதென்ன கவர்மெண்ட் ஆபீஸான பெஞ்ச் தேய்ச்சு, ஒரு நிமிஷம், இதென்ன கவர்மெண்ட் ஆபீஸான பெஞ்சை தேய்ச்சு ஃபெவிகால் உட்காந்துக்கிட்டு அப்படியே பெஞ்சிலேயே 10 வருஷம் உட்காந்து அடுத்த ப்ரொமோஷன் போறதுக்கு இல்ல சீனியாரிட்டிக்கு ஒரு இதெல்லாம் மெரிட்டோக்ரஸி. மெரிட்டோக்ரஸி. Who performs they will give. வெளியில இருந்து கூட பிஜேபியில செகண்ட் இஷ்யூ. எங்களுக்குள்ள தலைவர் துணை தலைவர் வெளியே இருக்காங்க. டிஃபரன்ஷியல் எல்லாரும் ஒண்ணுதான் பெருசே. போஸ்டிங் மாறும். என்னுடைய நிலைமை அப்ப வேற. தலைவரான சில விஷயங்கள் செய்யறேன். நாளைக்கு இன்னொரு பொறுப்பு இன்னொரு விஷயம் செய்வேன். செகண்ட் இதெல்லாம் டிஎம்கே மாதிரி 34 வருஷம் பெஞ்சு தேய்ச்சா நீ வந்து என்னது கிளை தலைவர்ல இருந்து ஒன்றிய தலைவர், அதுக்கப்புறம் 10 வருஷம் பெஞ்சு தேய்ச்சா ஒன்றிய தலைவர்ல இருந்து மாவட்ட தலைவர், அதுக்கப்புறம் 10 வருஷம் பெஞ்சு தேய்ச்சா நீ வந்து துணை பொதுச் செயலாளர். பிஜேபி அப்படி இல்லை. பிஜேபி இஸ் அ பார்ட்டி வித் டிஃபரன்ஸ். நாளைக்கு தமிழ்நாட்டினுடைய தலைவர் 30 வயசு கீழே வந்தால் நீங்க ஆச்சரியப்படக்கூடாது. somebody will come. இது உலகம், இயற்கை உருவாக்கும். யாரோ ஒருத்தர் வருவான். he'll be better than me, better than you, better than other person. the party might need him. காலத்துக்கும் சூழ்நிலையும் இயற்கை தீர்மானிக்குதுனே. மனிதர்கள் நாம எப்படி தீர்மானிக்க? நீங்க சொல்றீங்க. ஆனா உங்க கட்சிக்குள்ள அப்படி ஒரு ஒத்துழைப்பு இருக்கா? உண்மையிலேயே வந்து ஒரு இளையவரை வந்து தலைவரா ஏத்துக்கிட்டு எல்லாருமே உங்களுக்கு ஒத்துழைப்பு தராங்களா? எனக்கு தெரிஞ்சு என்னமோ அண்ணாமலை வெளியில இருந்து இப்ப மற்ற கட்சிகள் பயப்படுறதை விட உங்க கட்சிக்குள்ளே நிறைய பேர் உங்களை கண்டு பயப்படுறாங்கன்னு எனக்கு தோணுது. பயப்படுறதுல நான் 2 விஷயம் புரிஞ்சுக்கிறேனே. நான் வந்து ஐ எம் அன் இன்சர்ஜென்ட். ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தினா ஐ எம் எ ரிபல். எனக்கு இந்த ட்ரெடிஷனல் பொலிட்டிக்ஸ் எனக்கு பண்ண தெரியாதுண்ணே. அது வீக்னஸா ஸ்ட்ரென்த்தா எனக்கு கவலையும் இல்லைண்ணே. அப்படியே போய் உட்காந்துக்கிட்டு யாரை பத்தியும் அப்படியே பாசுக்கா இருக்கணும்ப்பா, அடுத்த கூட்டணி எப்படி வேணாலும் மாறலாம்ப்பா, நாம் இப்படித்தான்ப்பா இருக்கணும், அரசியல்ல வந்து நம்ம எளிமையே உருவாக்க கூடாதுப்பா, எதையுமே பட்டும் படாம பேசணும்ப்பா, எனக்கு அது தெரியாதுண்ணே. ஐ எம் அன் இன்சர்ஜென்ட், ஐ எம் எ ரிபல். இதுதான் என் ஸ்டைல். எனக்கு தப்புன்னு பட்டா தப்புன்னு சொல்லுவேன், சரின்னு பட்டா சரின்னு சொல்லுவேன். அது கட்சிக்குள்ளேயும் சரி, கட்சிக்கு வெளியும் சரி. ஒருத்தர் நான் கோவப்பட்டானே அதை பண்ணுங்கன்னேன்னு சொன்னா அது அன்பால கோவப்படுறது. நீங்க பண்ணணும். நம்ம கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். நம்ம கட்சி நெரேட்டிவ் இப்படி செட் பண்ணணும். நம்ம இதைத்தான் மக்கள்கிட்ட கொண்டு போகணும். மக்கள்கிட்ட அந்த கட்சியினுடைய தன்மையை தெரியணும். எனக்கும் பார்த்தீங்கன்னா சரி அண்ணாமலை கான்ட்ரவர்சியாக வரக்கூடாது. பண்ணா காலங்காத்தால என்ன பண்ணா வீட்டில் சாப்பிட்டுட்டு 2 இட்லி ஒரு தோசையை சாப்பிட்டுட்டு மத்தியானம் என் ஒய்ஃப்ட்ட சொல்லி பேக் பண்ணி கமலாலயத்தில் போய் உட்காந்துக்கிட்டு 4 ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் சிரிச்சு பேசிக்கிட்டு அப்படியே ஸ்மூத்தா அண்ணான்னு சொல்லிக்கிட்டு எனக்கு வர தெரியும். பட் எனக்கு அந்த பொறுப்பு அதுக்காக கொடுக்கலன்னு. நீங்க ஒரு குறிப்பிட்ட சில மாதங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க மகாராஷ்டிரால எப்படி ஒரு ஏக்நாத் ஷிண்டே வந்து உருவானாரோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் கூட ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. யாரை குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க? அப்படி வாய்ப்பு நடக்குமா திமுகவில்? அப்படி மகாராஷ்டிரால ஏக்நாத் ஷிண்டே எப்போ உருவானார்னா உத்தவ் தாக்கரேவை அமைச்சரானதுக்கு அப்புறம். உதயநிதி என்ன எப்ப அமைச்சராக்குனீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உத்தவ் தாக்கரே எத்தனை மாசம் ஆச்சுன்னு வெயிட் பண்ணுங்க. இங்க எத்தனை மாசம்? இப்பதான் நல்லா வெளியே எல்லாம் ரம்பிளிங்லாம் வெளியே வருது. கொஞ்சம் வெயிட். ஆனா ஏக்நாத் ஷிண்டேக்கு நான் கிளாரிபிகேஷன் கொடுத்திருந்தேன். ஏக்நாத் ஷிண்டே இஸ் அ சைன். குடும்ப ஆட்சி தொடர்ந்து வரும் பொழுது ரிபல் பண்ணுவாங்க. இங்கே நடக்கும். இட்ஸ் a matter of time. அப்போ தமிழ்நாடு ஆட்சியிலையும் மாற்றம் நடக்கும், திமுகவிலையும் ஒரு பிளவு ஏற்படும் சொல்றீங்க. அது உங்களுடைய கற்பனைக்கு நீங்க எடுத்துக்கலாம். ஏக்நாத் ஷிண்டேக்கான சூழல் தமிழகத்துல உருவாகும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை சொல்லியிருந்தீங்க, இந்த குடும்ப அரசியல் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. நான் அதுல என்னன்னா
திமுக மேல நீங்க எப்படி இப்படி எல்லாம் ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு இருக்கீங்களோ, இங்க இருந்து வெளியில இருந்து பாக்குறவங்க பார்வையில இல்ல மற்றவங்க சொல்றது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு பாரதிய ஜனதாக்குள்ள பிராமின் நான் பிராமின் இந்த ஒரு கோல்டு வார் போயிட்டே இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழிசை ஆக முடியுது தலைவரா, முருகன் ஆக முடியுது, இப்ப அண்ணாமலை ஆயிட்டாரு. ஒரு பிராமினை வந்து மறுபடியும் தலைவராக்கல, இல்ல அவங்கள வந்து மதிக்கல, அதனால அவங்க வந்து இவங்களுக்கு எதிராக ஒரு வேலையை அவங்க பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்ற. தமிழக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அகில இந்தியாவுக்கு தலைவராக சென்ற ஒருத்தர் வந்து ஜனா கிருஷ்ணமூர்த்தி. அவர் எந்த கம்யூனிட்டியிலிருந்து வந்தாங்கன்னா, அகில இந்திய தலைவர். நீங்க நாம தான் மாநில தலைவரை பத்தி ஒரு 4-5 பேர் அண்ணாமலையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. பாயிண்ட் அது இல்லைன்னா இது பிராமின் வரணும், இவங்க வரணும். பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே அப்படி பார்க்காது. அந்த மாதிரி பிரச்சனை இஷ்யூஸ் எப்பவுமே இருந்தது கிடையாது. வி டோன்ட் வெளியிருந்து தான் பிராமின் நான் பிராமின்ங்கிறது அந்த கட்சியினுடைய கொள்கை. டிஎம்கே இன்னைக்கும் பிராமின் தோசை கட்சி, ஓப்பனா சொல்லலாம். அவங்க பிராமின் நான் பிராமினா பாக்குறாங்க. சரி, இதே கேள்வி நான் டிஎம்கே கேட்டா எத்தனை மாவட்ட செயலாளர் உங்கள்கிட்ட பிராமின் இருக்காங்க? கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்புல எங்கேயாச்சும் ஒரு பிராமின் வச்சிருக்கீங்களா? டிஎம்கே நம்ம கேட்கிறோம், ஏன்னா பிராமின் அகேன்ஸ்ட். பிஜேபியில எல்லா மாவட்ட தலைவர்கள் எல்லா கம்யூனிட்டியில இருந்து வந்தவங்க எல்லாருமே பிஜேபியில இருக்காங்க. இது ஒரு கம்யூனிட்டிக்கு எதிரான கட்சி அப்படிங்கிறது பிஜேபியினுடைய டிஎன்ஏலே கிடையாதுங்கண்ணா. ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அதுக்கு ஒரு உதாரணம். உச்சகட்ட பதவிக்கெல்லாம் போயிருக்காங்க. நாட் ஒன்லி இல்ல, ஒருவேளை இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி இருக்குன்னா, டிஎம்கேக்கு அகேன்ஸ்டா பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு தலித்தை வந்து தலைவராக்கணும், ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்துல இருந்து ஒரு தலைவரை கொண்டு வந்து வைக்கணும் அப்படிங்கும்போது ஒரு வலுவா ஒரு விமர்சனத்தை திமுக மேல வைக்க முடியும். உங்க கட்சியில வந்து ஒரு தலித்தை வந்து தலைவராக்க முடியாது, உங்க குடும்பத்தை தவிராக்க முடியும். இந்த மாதிரி அதுக்கு ஸ்ட்ராட்டஜில இவங்க எல்லாருமே அவங்களுடைய ஓன் மெரிட்ல வந்தவங்கண்ணா. எல் முருகன்ஜி அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மர், ஓன் மெரிட். தமிழிசை அக்கா ஓன் மெரிட்ல வந்தவங்க. என்னை பத்தி நான் சொல்ல விரும்பல, அது நீங்க சொல்லணும். சரியான சாய்ஸா தப்பான சாய்ஸா? இவங்கள ஓன் மெரிட்ல வந்தவங்க. இதுல வந்து காஸ்ட் அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை இட் வாஸ் நெவர் a factor. ப்ரூவன் பெர்ஃபார்மர்ஸ். அந்த நேரத்துக்கு அவர்களுடைய தலைமை தமிழகத்திற்கு தேவைப்பட்டது கட்சி கொண்டு வந்துச்சு. நாட் பிகாஸ் அவங்க எங்க பிறந்தாங்க, எந்த கம்யூனிட்டி, எந்த ஜாதின்னு அந்த கட்சி அப்போ பார்க்கல. நீங்க தலைவரானதுக்கு பிறகுதான் இந்த தமிழக பாஜகவில் அதிகமா ஆடியோ ரிலீஸ் ஆகுது, வீடியோ ரிலீஸ் ஆகுது. அப்புறம் வந்து இப்ப காயத்ரி ரகுராம் கூட வச்சிருக்க குற்றச்சாட்டுன்னா, அண்ணாமலை தலைமையில வந்து தமிழக பாஜகவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டு எல்லாம் வச்சிருக்காங்க. இதுக்கு நீங்க என்ன இங்க இருந்து சொல்றேன். அதாவது அண்ணா 2-3 விஷயங்களை நீங்க வந்து கோர்வை எடுத்து பார்க்கணுங்கண்ணா. ஏதாச்சும் ஒரு பெண், கட்சியிலிருந்து நீக்கப்படாத ஒரு பெண் உங்ககிட்ட வந்து எனக்கு பாஜக பாதிப்பு இருக்குன்னு யாராவது சொன்னாங்களாண்ணா? அல்ல ஜேர்னலிஸ்டா கேட்குறேன். கட்சியிலிருந்து நீக்கல, அவங்க மேலே எந்த டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கல, சஸ்பெண்ட் பண்ணல, டிஸ்மிஸ் பண்ணல. ஒரு பிஜேபியில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு பெண் வந்து ஒரு ஸ்டூடியோவில் உட்காந்து பிரஸ்காரங்க கிட்ட அண்ணே எனக்கு கட்சியில் பிரச்சனை இருக்குன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? நெவர். கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவங்க 2 காரணத்தை சொல்லித்தான். கட்சியிலிருந்து வெளியே போறவங்க அண்ணாமலை சூப்பர், அண்ணாமலை கிரேட், அண்ணாமலை இப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. கட்சியிலிருந்து நிறைய பேர் நீக்கிருக்காங்க, நிறைய பேர் அவங்களாம் போயிருக்காங்க. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் குற்றச்சாட்டு. திருச்சி சூர்யா டேசி இஷ்யூல தான் அவங்க வந்து ஆடியோ ரிலீஸ் ஆனதுக்கு பிறகுதான் நீக்கி வச்சிருக்கீங்க. அவங்க வந்து டிஎம்கேவுக்கு ஆதரவா செயல்படுற மாதிரியான ஒரு அதனாலதான் நீக்கப்பட்டதா ஒரு சர்ச்சை. நான் எப்பொழுதுமே கட்சியில ஒருத்தர் மேல ஆக்ஷன் எடுத்ததை பத்தி நான் பப்ளிக்ல பேசவே மாட்டேன். ஐ விஷ் தம் குட் லக். அது மாநில தலைவரா என்னுடைய இன்டெலிஜென்ஸுக்கு எட்டப்பட்டு நான் கட்சியுடைய நல்லதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன். அது பொது வழியில் எப்பவுமே டிஸ்கஸ் பண்ணும். அது சிறுமைப்படுத்தக்கூடாது ஒருத்தர். என்னோட பாயிண்ட் வந்து ஐ நெவர் டிஸ்கஸ் அபவுட் ஏ இண்டிவிஜுவல், பி இண்டிவிஜுவல், சி நெவர் இன் மை டிஎன்ஏ. ஒரு கேரக்டரை வச்சு இவங்க இப்படி அவங்க அப்படி பப்ளிக்ல பேச வேண்டிய அவசியம் இல்லை. கட்சியில டிஎம்கேவை 1008 பேர்த்த சஸ்பெண்ட் பண்ணுது, பிஜேபி 1008 பேர்த்த சஸ்பெண்ட் பண்ணுது, டிஸ்மிஸ் பண்ற எல்லாமே பண்றோம். இதுல சில விஷயங்கள் அங்க இருக்கும். அது ஏன் அப்படிங்கிறது ஒரு பொது வெளியில பேசப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ஏன்னா அவங்களும் ஹியூமன் பீயிங்ஸ் தான். அவங்களுக்கு ஃபேமிலி இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும். ரைட் வராங்கோ, அவங்களுக்கும் ஜனநாயகத்துல அது வாய்ஸ் கொடுக்குறாங்க. எப்பொழுதுமே ஏன்னா டெசிஷன் எடுத்த ஆள் நான். அதனால பொது இடத்துல வந்து எப்பவுமே டெசிஷன் நியாயப்படுத்த. ஏன்னா அந்த ஆடியோ கேட்டா டெய்ஸியும் சூர்யாவும் தான் பேசிக்கிற ஆடியோ. அதுல ரொம்ப தவறா பேசிட்டு அப்புறம் சமாதானமானாங்க. அப்புறம் அவரு கட்சியை விட்டு. நீங்க எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க எதுவுமே லிங்க் எதுவுமே கொண்டு போக டெய்ஸி மேலையும் சூர்யா மேலையும் எடுக்காத நடவடிக்கையை காயத்ரி ரகுராம் எடுத்ததை தான் அவங்க. இந்த ஆடியோ ஏன் கொண்டு போறீங்க? அது இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம் இல்லைண்ணே. அதான் நான் பொது வழியில பேச விரும்பலைன்னு சொன்னேன். ஆடியோங்கிறது ஒரு ஃபேக்டரா இருக்கலாம், அது ஒரு இஷ்யூவா இருக்கலாம், அதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்கலாம். அது பொது வழியில் நான் ஒரு இண்டிவிஜுவலை பத்தி பேச மாட்டேன். ஒருத்தரை சிறுமைப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் இல்லை. கட்சியினுடைய அடிப்படை அழகை பாதுகாக்க, பேணிக்காக்க சில நடவடிக்கைகள் மாநில தலைவராக நான் எடுக்கிறதுக்கு தான் அந்த சேர்ல நான் உட்கார்ந்துருக்கேன். அது என்னுடைய தார்மீக உரிமை. பட் அதை பொது வெளியில பேசி ஒருத்தர் சிறுமைப்படுத்தலாம் நல்லா இருக்காதுங்க. இன்னொரு பக்கம் இந்த ஆடியோ வீடியோங்கும் போது உங்க மேல இன்னொரு சர்ச்சையும் போயிட்டு இருக்கு. இந்த ரபேல் வாட்ச் வச்சுட்டு அந்த அந்த வாட்ச்ல என்னென்னமோ இருக்கு, ரெக்கார்ட் எல்லாம் பண்ற ஆப்ஷன் இருக்கு, நிறைய அவர் வந்து அதெல்லாம் இருக்கு. அப்படியெல்லாம் எதுவும் ஸ்டிங் ஆபரேஷன் மாதிரி எனக்கு என்னன்னா,
அன்னைக்கு ஒரு பத்திரிகை நண்பர் கேட்டார், அண்ணே உங்களை பத்தி இந்த 2 பத்திரிக்கை வார கிசு கிசுவை எழுதி தள்ளுறானே, அதை பத்தி கவலை இல்லையானே. நான் சொன்னேன், பிரதர் எனக்கு அது சந்தோஷம் தான். அவன் மாசத்துக்கு ஒரு விஷயத்தை என் மேல வச்சானா மக்கள் நம்புவாங்க, நம்பலாம். இவன் மாசத்துக்கு 4 விஷயம் மேல வைக்கிறான். இந்த வாட்ச் எப்படி தெரியுமா, இந்த வாட்ச்ல வந்து ஒட்டு கேட்கிற கருவி இருக்கு, இந்த வாட்ச் அன்னைக்கு பிரஸ் மீட்ல கூட நான் காமிச்சேன் நினைக்கிறேன், 24 மணி நேரம். அந்த தம்பி பில்ல பார்த்து பயந்துட்டாரு, அண்ணே நீங்க ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க, ஆகிற செலவு நான் கொடுக்குறேன், நீங்க வாட்சை கழட்டிட்டு அதே மாதிரி பூட்டி கொடுக்கணும், ரெக்கார்டிங் டிவைஸ்ல ரேண்டமா நான் கழட்டி கொடுத்தேன். ஆனா எம் மேல நடத்தப்பட்ட தனிப்பட்ட தாக்குதல் டிஎம்கே அந்த மாதிரி கட்சிகள், சில ஆதரவு இயக்கங்கள் தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதி மீதும் நடத்தப்படவில்லை. காரணம் வேற ஒன்றும் இல்லை, நீங்களும் நானும் காமனர், நீங்களும் நானும் வந்தோம்னா ஸ்டேட்டஸ் கோவை உடைச்சிருவோம். இளையராஜா அங்கே உட்கார்ந்துக்கிட்டு நீங்கள் நானும் காரசாரமா விவாதம் செய்தாலும், அரசியல்வாதியா என் கருத்தை நான் சொல்றேன், ஜேர்னலிஸ்டா உங்க கருத்தில் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்கல்ல, இந்த கருத்து என் கருத்துனே, நான் என் கருத்தை நான் சொல்றேன். ஆக்கப்பூர்வமான விவாதம். ஏன்னா ஒன்லி காமன் பீப்புள் வில் பிரேக் ஸ்டேட்டஸ் கோனே. நீங்கள் நானும் இருக்கிறத உடைப்போம், புதுசா யோசிப்போம். அப்பா அரசியல் கட்சி தலைவர், நான் எந்த கட்சியும் நான் மீன் பண்ணல, பையன் அரசியல் கட்சி தலைவர், பையன் இப்ப புது தலைவராக இருக்கலாம், பழைய தலைவராக இருக்கலாம், அவங்கள என்ன பண்ணுவாங்க? எல்லா அரசியல் கட்சி நீங்க சொல்லாதீங்க, ஒரு நிமிஷம். எத்தனையோ பேர் உங்களை மாதிரி என்னை மாதிரி காமனர் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வர்றாங்க, மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க. நான் சொல்றது ட்ரெடிஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டில வந்து தமிழ்நாட்டில் சில பேர் 2026 நான் தான் முதலமைச்சராவேன், என் கட்சி தான் ஆட்சிக்கு வரும்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ட்ரெடிஷனல் கட்சியில வந்து அப்பா தலைவர், இவங்க தலைவர், ஜாதி அரசியல் பண்றவங்க எல்லாம் அவங்க என்ன சேஞ்ச் கொடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அவங்க என்னதான் வாரிசா இருந்தா கூட மக்கள் ஏத்துக்கிட்டா தானே ஆட்சி அமைக்க முடியும். ஒரு நிமிஷம், டிஎம்கே உதயநிதி ஸ்டாலின் என்ன சீட்ல யார் வேணாலும் ஜெயிக்கலாம், அது டிஎம்கே சீட்டு. 5 எலெக்ஷன்ல யாரு ஜெயிச்சா? அந்த சீட்டை தயார் பண்ணி கலைஞர் நின்று, இவங்க நின்று, அவங்க நின்று. தயவு செஞ்சு ஒரு எக்ஸாம்பிள் எங்க சொல்லாதீங்க. நாளை கால இளையராஜா நான் போய் அங்க நிறுத்தினா அந்த தொகுதியில் நீங்க ஜெயிச்சுட்டு வருவீங்க. தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு 70 தொகுதி இருக்கு. டிஎம்கே ஏடிஎம்கே எப்பொழுதும் தோக்காது. இளையராஜா நின்னாரா ஜெயிப்பார். உதயநிதிங்கிறத விட்டுருங்க, டிஎம்கே சிம்பல்ல நாளைக்கு இளையராஜா டிஎம்கே சிம்பல்ல நீங்க நின்னீங்கன்னாங்கன்னு ஜெயிச்சுட்டு வருவீங்க. அதனால தயவு செஞ்சு டெமோக்ரஸி நம்ம கொச்சப்படுத்த வேண்டாம். அதுக்கான நேச்சுரல் அஃபினிட்டி குரூப்ஸ் அங்க பில்ட் ஆயிருக்கும். சிம்பிள் வேல்யூக்கு ஒரு ஓட்டு இருக்கு. தயவு செஞ்சு உதயநிதி வந்தாரு, மக்கள் ஏத்துக்கிட்டாங்க, மக்கள் ஓட்டுல அவங்க கட்சியில கூட எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்களா? அவர் வந்து இளைஞர் கட்சியில ஏத்துக்கலாம் என்ன பண்ணிருப்பீங்க நீங்க? ஒரு ரிபல் வந்து இல்லப்பா நானும் திமுக 35 வருஷமா இருந்தேன்ப்பா, நானும் இங்க வந்து கொத்தடிமையா இருந்திருக்கேன்ப்பா. அந்த கட்சி ஏற்கனவே அப்படி எல்லாம் பிளவுபட்டு பிரிஞ்செல்லாம் போயிருக்கு. எம்ஜிஆர் வெளியேறி இருக்காரு. இல்ல இன்னைக்கு நீங்க உதயநிதி ஸ்டாலினை பத்தி குரல் கொடுத்தாரு ஒரு தம்பி, 35 வயசு தம்பி. ஏன்பா எனக்கு இல்லாத தகுதி உதயநிதி ஸ்டாலினுக்கு என்னப்பா இருக்குன்னு ஒருத்தர் டிஎம்கேல ஒருத்தர் கேட்கறான்னு வச்சுக்கலாம். நாளை காலையில் அவர் வீட்டில் இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? நீங்க டிஎம்கே மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கா? சட்டம் ஒழுங்கு மேல எல்லாம் பழைய ஹிஸ்டரியில எடுத்து நம்ம பேசுவோமானே? அதுக்கு வந்து குமுதம் உங்க அவ்வளவு அச்சமா இல்ல, உதயநிதியை பார்த்து அவங்களுக்கு அவ்வளவு அச்சமா? உதயநிதி இல்ல, டிஎம்கே ஃபர்ஸ்ட் ஃபேமிலி பவர் சென்டர் சொல்றேன். நீங்க அந்த மாதிரி போய் ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், அறிவாலயத்துல போய் கேட்கிறார், என்னப்பா உங்க தங்கச்சிக்கு துணை பொதுச் செயலாளர், அண்ணன் தலைவர், மகன் வந்து அமைச்சர், இளைஞர் அணி தலைவர், மகன் இன்னைக்கு அப்படியே ஒரு பிச்சு பிச்சு எடுத்தாங்க. துரைமுருகன் பையன் என்ன பண்றாரு? டிஆர் பாலு அண்ணன் பையன் என்ன பண்றாரு? அதையும் கேள்வி நான் கேட்பேன்ல. துரைமுருகன் பையன் என்ன பண்றாரு அதையும் கொஞ்சம் சொல்லிருங்களேன். துரைமுருகன் பையன் என்ன பண்றாரு? அதனால நீங்க என்னதான் சுத்தி சுத்தி கம்பு வாரிசா பிறந்துட்டோம் அப்படின்றதுக்காக அவங்க பொது வாழ்க்கையில் ஈடுபடாம இருக்கு. Is it a fair competition? Is it a fair competition? இளைஞர் அணி தலைவரா நான் உதயநிதி ஸ்டாலினை போட்டிருக்கேன். Is it a fair competition? ஒரே கேள்வி நான் கேட்கறேன். அது என்ன டிஎம்கே பாலிசி, அதுக்குள்ள நான் போகிறேன். நீங்க கேட்ட கேள்விக்காக நான் பதில் கொடுக்குறேன். அதனால மக்கள் ஏத்துக்கிட்டாங்கிற வார்த்தையை தயவு செஞ்சு சொல்லாதீங்க. உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் ஒரு தொகுதி கொடுக்குறேன், நிக்க ஜெயிச்சு காட்டுறீங்களா? இல்ல இல்ல நீங்க ஆர்குமெண்ட் சேர்க்க அது ஒரு ஏத்துக்காரா டிஎம்கே ஏத்துக்குமான்னு தெரியல. இல்ல ஆச்சரியம் என்னன்னா தொடர்ந்து டிஎம்கே இருந்த தொகுதியில உதயநிதி ஸ்டாலின் ஒரு போறாரு, ஒரு பாத்ரூம் டோர் கல்நுழுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உதயநிதி ஸ்டாலின் போய் பாத்ரூம் டோர் கல்நுழுற மாதிரி இருந்துச்சு, அடுத்து நான் புது பாத்ரூம் மாட்டிட்டாரு, இதான் திராவிட மாடல் அரசு. நான் சொன்னான்னு பார்த்தா கொத்தடிமைகளா 5 டேர்மா அங்க எம்எல்ஏ நீங்க தான்டா. அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த எம்எல்ஏ கேவலப்படுத்துறீங்களா சேப்பாக்கல? அதனால மக்களுக்கு சில விஷயத்த இருந்தாலும் அவர் நேர்ல போய் ஆய்வு பண்றது ஒரு எம்எல்ஏன்றது வந்து ஒரு நல்ல விஷயம் தானே. இப்ப நான் இன்னும் கூட என்ன தெரியுமா பேசிக்கிறாங்க, ஏன் உதயநிதி அமைச்சராக்குனாங்க இப்போ அப்படின்றதுக்கு, அண்ணாமலை எதிர்க்கிறதுக்கு இங்கேயும் ஒரு இளமையான தலைவர் வேணும், எனர்ஜெட்டிக் யூத் அண்ட் எனர்ஜெட்டிக் லீடர் வேணும்ன்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்த சீனியர்ஸ் வந்து போகாமலே இருந்திருக்கலாம், பார்க்காம இருந்திருக்கலாம். அவர் இறங்கி களத்துல இறங்கி சரி செய்ய வந்திருக்காரு. அரசியல் வந்து அவ்வளவு ஈஸி நினைச்சிட்டீங்கண்ணே.
ஒரு பிராண்ட் வேல்யூ, 2 PA, 2 IAS ஆஃபீஸர் உங்களுக்கு போட்டுட்டானே. அரசியலுங்கிறது இது களம்னே. அது இங்கே வேலை இங்கே 2 IAS அதிகாரிகளை செலக்ட் பண்ணி அந்த ரூமில் உட்கார வச்சுக்கிட்டு, தமிழ்நாட்டில் பெஸ்ட் IAS அதிகாரி நீ மினிஸ்டருக்கு செக்ரட்டரி 1பா, நீ செக்ரட்டரி 2பா, அப்படியே ஃபீட் பண்ணுப்பா, அப்படியே ஃபோட்டோ எடுப்பா, அப்படியே பண்ணனே. அண்ணே இது இயற்கை. நான் பெரிய தலைவர் சின்ன தலைவர் நானும் சொல்லனே, நீங்களும் நானும் காமனர்னு சொல்றேன். இயற்கை முடிவு பண்ணாதான் காமனர் தான் மாற்றத்தை கொடுப்பான். காமனரால மட்டும்தான் ஒரு காமனருக்காக யோசிக்க முடியும். நாம தான் காமனரை பத்தி யோசிக்கும். நீங்க பேர் அடிப்படை கேள்வி என்ன, டிஸ்அக்ரிமெண்ட் என்ன? நான் என்ன சொன்னேன், ஆனா தீட்சிதர் செய்யற வேலையை நான் செஞ்சா தான் தீட்சிதருக்கு சமம் நான் பார்க்கல. நீங்க என்ன சொன்னீங்க, இல்லைன்னா நான் அப்படி பாக்குறேன். நீங்க அக்ரி டு டிஸ்அக்ரி. அது இளையராஜா பாயிண்ட், அது என் பாயிண்ட். ஏன்னா நீங்கள் நானும் ஸ்டேட்டஸ் கோ உடைக்கிறோம். அது எப்படி உதயநிதி ஸ்டாலினால் ஒரு ஸ்டேட்டஸ் கோவை லைஃப்ல உடைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அவர் எந்த ஏழை வீட்டில் போய் பார்த்தாருன்னா, எங்க போய் யார் வீட்டில் சாப்பிட்ருக்காரு, எத்தனை ஏழை தாயினுடைய பசியை போய் பார்த்துருக்காங்க, இதுக்கு முன்னாடி ஒரு லைஃப் ஸ்டைல் எப்படி? நீங்கள் 42 வயசுல ஓவர் நைட் அப்படியே லைஃப் ஸ்டைல் எல்லாம் மாத்திட்டு அப்படியே காலங்காத்தால் ஒரு புது ஆளா கிளம்பி வந்து நான் தான் மக்களுக்கான சேவகன்னு சொன்னா மக்கள் நம்புவாங்களா? ஆனா நான் பர்சனல் அட்டாக் பண்ணல, நீங்க கேட்ட கேள்விக்காக. நீங்க இவ்வளவு தூரம் டெய்லி இப்போ வந்து என்கிட்ட மட்டும் டெய்லி பேசிட்டே இருக்கீங்க. இந்த நீங்க சொல்ற மாதிரி வளரும் கட்சி பேசிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா எப்படி பார்த்தாலும் அவங்க தான் திரும்ப வந்து ஜெயிக்கிற இடத்துல திமுக தான் இன்னமும் இருக்காங்க. இப்ப 2024 கூட அவங்க பலமா தான் தெரியுது. எனக்கு தெரியல இளையராஜா, எனக்கு தெரியல. வரும்னு சொல்றீங்க. எத்தனை சீட் நீங்க பிடிப்பீங்க? இங்க பாருங்க, 2024 தேர்தல் வந்ததுக்கு அப்புறம் நான் இன்னைக்கு ப்ராமிஸ் பண்றேன், உங்களோட நான் பேசுறேன். இல்ல நீங்க சட்டமன்றத்தில் 4 சீட் ஜெயிச்சீங்களா? அதுக்கு பிறகு உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தல்ல ஒன்னும் பெருசா நீங்க ஒரு நிமிஷம் இந்த வார்த்தை பயன்படுத்த ரொம்ப தவறு. இல்ல நான் சொல்றேன். அப்ப நீங்க ஒரு நிமிஷம். தமிழ்நாட்டுல 3வது கட்சி வாங்கின ஓட் ஷேரை சொல்லுங்க. பிஜேபினா 2% கட்சி, பிஜேபி 8% வாங்கணும். எப்படியா 8% வாங்கினீங்க? அது டேட்டா கரெக்டாயா? அது சரியா போட்டீங்களா? எத்தனை பேர் கதறினாங்க, எத்தனை பேர் மீடியால கதறினாங்க? பிஜேபி 2% கட்சி. பிஜேபி தனியா நின்று ஒண்ணு கூட ஜெயிக்க முடியாது. கடலூர்ல சரித்திரத்துல முதலையா கவுன்சிலர், தஞ்சாவூர்ல சரித்திரத்துல முதலா கவுன்சிலர், திண்டுக்கல்ல பக்கத்துல எங்க மாவட்ட தலைவர் வார்டு நம்பர் 14 கவுன்சிலர். எல்லா பக்கம் இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுனே. 5 வருஷத்துல பாருங்க அவங்க எல்லாம் என்ன ஆகுறாங்க. இத்தனை பேர் எலெக்ஷன்ல சும்மா வேலை இல்லாம நின்னாங்களா? அவங்க எல்லாம் மக்கள் பண்ணி செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்த எலெக்ஷனுக்கு காத்திருக்காங்க. மு.க. ஸ்டாலின் அவர்களும் முதல் எலெக்ஷனை தோத்தாருன்னு மறந்துடாதீங்க. கலைஞருடைய பையனா முதல் எலெக்ஷனை மு.க. ஸ்டாலின் தோத்து. 2014 எலெக்ஷன் எனக்கு நினைவு இருக்கு. அப்போ பாஜக கூட ஒரு இடம் ஜெயிச்சிங்க கன்னியாகுமரியில, பாமக ஒரு இடம் உங்க கூட்டணிக்கு 98 99 4 MP வாங்கணும். அப்புறம் உடனே கூட்டணிப்பீங்க, அப்புறம் 2000 அப்படிம்பீங்க, அது அப்படிம்பீங்க. நீங்க தனியா 98 99 நீங்க கோயம்புத்தூர் பக்கம் வந்து பார்க்கல இல்லனே. அது எப்படி இருந்துச்சு தமிழ்நாட்டில் அலை, ஊட்டியில் எப்படி இருந்துச்சு? வாஜ்பாய் அவர்கள் வந்து போக்ரான் டெஸ்ட் ஆபரேஷன் சக்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் என்ன மாதிரி வாஜ்பாய்க்கு அலை இருந்துச்சு? அதெல்லாம் எதுவுமே இல்லையானே. கூட்டணி அப்படியே கூட்டணி 4 சீட் ஜெயிச்சிட்டீங்க. அப்படியே வாஜ்பாயில ஒண்ணு இல்ல, நியூக்ளியர் டெஸ்ட் ஒண்ணு இல்ல, போக்ரான் ஒண்ணு இல்ல, அப்படியே போற போக்கில் 4 பேர் வந்தீங்க. இல்ல நீங்க தயவு டிஸ்கவுண்ட் பண்ணக்கூடாது. 98 99 மறந்துடாதீங்க. 99 என்ன வேவ் இருந்துச்சு தமிழ்நாட்டுலனே? கோயம்புத்தூர் பாம்பு பிளாஸ்ட், மக்களுடைய நோக்கம் எப்படி இருந்துச்சு? அந்த போக்ரான் பாம்பு பிளாஸ்ட்க்கு அப்புறம் மக்கள் தமிழ்நாட்டை எப்படி பார்த்தாங்க? கார்கில் வாருக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் ஒரு தேசிய கட்சி வேணும்னு விருப்பப்பட்டாங்க? தயவு செஞ்சுனே, எல்லாம் கஷ்டப்பட்டு தொண்டர்கள் கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து வாங்கின வளர்த்தன ஒரு கட்சி. 100 பேருக்கு மேல எங்க கட்சியில வெட்டுப்பட்டு இறந்துருக்காங்க. அதனால 19 நீங்க அப்படி கூட்டணியோட ஜெயிச்சீங்க. நான் சொல்லுவேன், அப்ப கூட்டணியில டிஎம்கே எங்களோட தான் ஜெயிச்சிச்சு. அந்த நேஷனலிஸ்ட் வேவ்ல தான் டிஎம்கே ஜெயிச்சாங்க. நான் எனக்கு சொல்ல முடியும். டிஎம்கே டிஸ்ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. நாளைக்கு போக்ரான்ல இருந்து கார்கில் வார்ல இருந்து உதாரணத்தை நான் கொடுக்குறேன். டிஎம்கே டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டோம். அலையன்ஸ் வேணும்னு யார் வந்தா 98 99 நீங்க போலையா? வேணும் யார் வந்தா? அதே கேள்வி நான் கேட்கிறேன். டிஎம்கே வரலையா? டிஎம்கே வரல. இதே கேள்வி நான் கேட்கிறேன். இதே கேள்வி கேட்கிறேன். அவங்க வரலையா? இல்ல, ஏன் வந்தாங்க? கார்கில் வார் எப்ப நடந்துச்சு? சூழ்நிலை எப்படி இருந்துச்சு? போக்ரான் இல்ல, ஒரு ஸ்திரத்தன்மையான ஒரு ஆட்சி வேணும் மத்தியில அப்படிங்கும் போது வந்து திமுகவும் வாஜ்பாய் அவர்களுடைய தலைமையில வந்து ஆட்சிக்கு வந்து கூட்டணிக்கு வந்து வந்தாங்க. அதனால நீங்க அப்படியே போனீங்க, 19 ஒட்டிக்கிட்டீங்க, அப்படியே 2 அதை சொல்லக்கூடாது. 4 சீட்ஸ் ஊட்டி, ஸ்பெசிபிக்கா திருச்சி. இன்னைக்கு குமாரமங்கலம் ஐயா இருந்திருந்தாங்கன்னா அந்த கட்சி எங்க போயிருக்க வேண்டியது? திருச்சியில தயவு செஞ்சு ரங்கராஜ குமாரமங்கலம் ஐயா ஜெயிச்சதுக்கு டிஎம்கே காரணம்னு சொல்றீங்களா? இல்ல கோயம்புத்தூர்ல சிபிஆர் அண்ணா ஜெயிச்சதுக்கு டிஎம்கே காரணம்னு சொல்றீங்களா? இல்ல பொன்னார் அண்ணா 98 கன்னியாகுமரியில ஜெயிச்சதுக்கு காரணம்னு சொல்றீங்களாண்ணே? ரங்கராஜ குமாரமங்கலம்னே கொச்சப்படுத்தக்கூடாது.
தனியா நின்னாலும் இன்னைக்கும் திருச்சியில தொடர்ந்து ஜெயிக்கக்கூடிய தலைவர் அவர். மறுபடியும் டிஎம்கே பிஜேபி கூட்டணி கூட வரும்ன்ற மாதிரி ஒரு கிசு எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்படி இருந்தா தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி சொல்லுங்க, நம்பரை கொடுக்குறேன், நம்பரை மறக்காம எனக்கு கூப்பிட்டு சொல்லுங்க, ஃபோன் நம்பர் கரெக்டா வச்சுக்கங்க. உங்களுக்கு தகவல் இருந்துச்சுன்னா முதல்ல எனக்கு சொல்லுங்க, எனக்கு அப்படி தெரியலண்ணே, எனக்கு யாரும் சொல்லல. எடப்பாடி வந்து ராகுல் காந்தி சைடு பேசிட்டு இருக்கதாவும் ஒரு பேச்சு சும்மா அடி. எனக்கு தெரியும், நான் ஒரு சாதாரண பாமர ஆளுநர், விவசாயினே நான். அந்த மாதிரி ஏதாச்சும் கூட்டணி தமிழ்நாட்டில் மாறுதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் அடிச்சிருங்க உடனே. திடீர்னு உடனே வந்து எளிய விவசாயி ஆயிடுறீங்க. நீங்க ஒரு ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு எதிர்க்கட்சி தலைவரா, நீங்க இன்னும் சொல்ல போனா எடப்பாடியை விட நீங்க தான் ஆக்டிவா ஒரு எதிர்க்கட்சி தலைவரா மக்கள் பார்த்துட்டு திடீர்னு இதுக்கு எனக்கு ஒன்றும் தெரியாதுன்றீங்களே. அண்ணே நீங்க ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும். நான் வெரி கிளியர் கட்டா நான் சொல்லிட்டு இருக்கேன். அண்ணாமலை as a person, டிஎம்கே எதிர்ப்புங்கிறது ரத்தத்தில் இருக்கு, ரத்தத்தில் இருக்கு. இட் இஸ் இன் தி பிளட். இப்போ நீங்க கேட்கலாம், உங்களை தாண்டி இது நடக்குமா? ஏன் நடக்கும்? பார்ட்டி எங்க இருக்கு, பிஜேபி எங்க இருக்கு, மோடிஜி எங்க இருக்காங்க? நம்ம சித்தாந்தம் என்ன? டைனாஸ்டிக் பாலிடிக்ஸை பத்தி மோடிஜி எத்தனை டைம் பேசுறாரு? கரப்ஷனை பத்தி எத்தனை டைம் பேசுறாரு? இந்தியாவினுடைய டைனாஸ்டிக் பாலிடிக்ஸுக்கும் கரப்ஷனுக்கும் மறு உருவமா இருக்கிறது திமுக. ஸோ இதை விட ஒரு கட்சி என்ன சிக்னல் என்ன பேசணும்னு சொல்றீங்க? மோடிஜியே நாளைக்கு காலையில் இளையராஜா எனக்கு ஃபோன் பண்ணி, தம்பி கூட்டணி இல்லப்பா நீ கூதம் டிஜிட்டல்ல போட்டிருப்பான்னு சொன்னா தான் நீங்க நம்புவீங்களா? சரி, இன்னும் வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் இணையணுன்றது வந்து பாஜக அறிவுறுத்துற ஒரு விஷயமா இருக்கு. தொடர்ச்சியா வந்து ஏன் அதிமுக ஒன்றிணைன்னு பாஜக அக்கறை காட்டுது? கூட்டணிக்காக அக்கறை காட்டலையானே? யார் காட்டினாங்கன்னு சொல்லணும் நீங்க சொல்லுங்க. அண்ணே உட்கட்சி பிரச்சனை, அவர்களுடைய நோக்கம், தொண்டர்கள் முடிவு, யாரு தலைவர்னு அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. பாஜக யார் அக்கறை காட்டுச்சுன்னு அந்த கேள்வி நான் திரும்ப உங்கள்கிட்ட கேட்கிறேன். ஒருவேளை இபிஎஸ் ஓபிஎஸ் இணையல அப்படின்னா பாஜக யார் கூட கூட்டணி அமைக்கிறதுக்கான இபிஎஸ் ஓபிஎஸ் அதுக்கான இப்ப அவசியம் இல்லையானே? அதாவது தொண்டர்கள் இருக்காங்க, அவங்க தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. தொண்டர்களுடைய முடிவு அதிமுக எப்படி இருக்கணும், அதிமுக தலைவர் எப்படி இருக்கணும், இரட்டைலை எப்படி இருக்கணும், தொண்டர்கள் முடிவு பண்ணி வர்றாங்க. நாங்க கட்சியோட கூட்டணி வைக்கிறோம், இண்டிவிஜுவல்ஸோட கூட்டணி வைக்கல. இப்படி இதே கேள்வி எடப்பாடி என்கிட்ட போய், அண்ணே அண்ணாமலை நான் தமிழக பிஜேபி தலைவர், அவர் சொல்லுவார் நாங்க பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கோம். அப்படின்னு நாங்க பிஜேபியோட சென்ட்ரல்ல கூட்டணி வச்சிருக்கோம். we deal with party, not with individuals. ஏன்னா இது வந்து டிஎம்கே மாதிரி கட்சி இல்லைன்னா இண்டிவிஜுவல்ஸ் வந்து காலங்காத்தால சாமரை வீசி ஸ்டாலின் தான் சூப்பர்னு சொல்றேன். தொடர்ச்சியா வந்து நீங்க பிரஸ் மீட் வரும்போது அதிகமா டென்ஷன் ஆகுறீங்களோ அப்படின்னு தோணுது. கடைசியா வந்த பிரஸ் மீட்ல கூட ஒரு 40,000 ரூபாய்க்கு கேமரா வச்சிருந்தா வந்து கேள்வி கேட்டுடலாம், அந்த யூடியூப் சேனல்லாம் உள்ள விடாதீங்க அப்படின்ட்டு ஒன்று சொல்லியிருந்தீங்க நீங்க. ஆனா நான் சொன்னா புதிய தலைமுறை ரிப்போர்ட்டர் சொன்னாரா? நீங்க சொன்னதுக்கு பிறகு அவரே தலைமுறை ரிப்போர்ட்டர் என்ன சொன்னார்? அண்ணே எல்லா மீட்டிங்லயும் நான் சொல்றேன் இவங்களை உள்ள விடக்கூடாதுன்னு, என் பேச்சு ஏனே கேட்க மாட்டேங்கன்னு சொன்னது யார் அந்த மீட்டிங்? நீங்க சொன்னதுக்கு பிறகு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் அப்படி சொல்லல, ரங்கா கூட சொல்லியிருக்காரு யூடியூப்லாம் உள்ள விடாதுன்னு. ரங்கா அவர் அப்படி சொல்ல நீங்க வச்சு செய்ய மாட்டீங்க உங்க யூனியன்லாம் சேர்ந்து? இல்ல அப்படிதான் அவர் அங்கேயெல்லாம் அடிக்க வந்தீங்க, அந்த ரிப்போர்ட்டர் அங்கேயெல்லாம் முகம் மாறிச்சு உங்க ஆளுகளுக்கு. அது காப்பாத்துறது கமலாலயம். ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இல்ல நீங்க ஒரு பிரஸ்ங்கிறது நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கனவுல? வாட் இஸ் அ பிரஸ்னு? யூ ஸ்டார்ட் a YouTube channel, you have an editor, you see 2 interviews, you study one BA history, BA botany zoology in ஏதோ ஒரு காலேஜ்ல. அது பிரஸ் நினைக்கிறீங்களா? இல்ல அவங்களுக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட். அப்ப ஹிந்துல எல்லாம் பார்த்தாங்கன்னா இந்த பிரஸ் மீட்ல ஒரு 50 வயசு 60 வயசுல ஒரு சின்ன நோட்ஸ் வச்சுட்டு உட்கார்ந்துருப்பாரு. அவர் பிரஸ் இல்லைன்னு. தினத்தந்தி தினமலர்லாம் பாத்தீங்கன்னா யூடியூப்னு சொல்லும்போது இப்போ சாணக்கியா சேனல் கொடுக்குறீங்க, அது ஒரு யூடியூப் சேனல் தான். ராஜவேல் சேனல் கொடுக்குறீங்க, அது ஒரு யூடியூப் சேனல் தான். ஒரு கோலாகல ஸ்ரீனிவாசன் கொடுக்குறீங்க, அது ஒரு யூடியூப் சேனல் தான். இப்போ நாங்க கூட வந்து மேகசினை தாண்டி ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல உங்களுக்கு செக் அண்ட் பேலன்ஸ் இருக்குல்ல, யூ ஹேவ் எடிட்டர். இல்ல இது இவங்க எல்லாம் யூடியூப்ல இருந்து கேட்கும்போது அவங்க மனசு புண்படாத? 40,000 ரூபாய் கேமரா வச்சுட்டு வந்து கேள்வி கேட்கணும். பொதுவா நீங்க அப்படி ஒரு குற்றம் புண்படுறக்கு ஒண்ணு இல்லைண்ணே. நான் என்ன பர்சனல் அட்டாக் பண்ணா? நீங்க அண்ணாமலை கேள்வி கேட்கறீங்க, அண்ணாமலை புண்படுறதா? அரசியல்லாம் இது வந்து பாக்ஸிங். நீங்களும் பாக்ஸிங் வர்றீங்க, நானும் பாக்ஸிங். புண்படுறக்கு என்ன இருக்குதுல்ல? இல்ல பொதுவா டிஜிட்டல் வந்ததுக்கு இன்னும் குறிப்பா வந்து மோடி அவர்கள் பிரதமரான அந்த மோடி அலை அப்படின்றது ஒரு சோசியல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு டிஜிட்டல் மீடியா. மோடிஜி பத்தி உங்களுக்கு தெரியாதுண்ணே, கற்பனை பண்ணிக்கல. நான் வேணா என் கூட வாங்க, நான் குஜராத் கூட்டிட்டு போறேன். சேர்ந்ததுக்கான சொல்றேன். இப்போ குஜராத் மாடல் தமிழ்நாட்டுல பேசுறேன், எது மூலமா வந்து சேர்ந்துச்சு? எது மூலமா வந்து சேர்ந்துச்சுன்னா சன் டிவி மூலமா. டிவி மூலமா வரல, சாதாரண மனுஷன் செல்போன் மூலமா வந்துச்சு. சாதாரண மக்கள் விரும்பினாங்க மோடிக்கு. சாதாரண மக்கள் வந்து பிரஸ் மீட்ல உட்கார்ந்து கேள்வி கேட்கறானா? இல்ல அதுதான் சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு மீடியம்ல நீங்க அந்த மாதிரியான ஆட்களை ஏன் வந்து அவங்க கோவத்தோட பேசணும்? உங்க நீங்க போட மாட்டேன். அவங்க என்ன கேள்வி கேட்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸ்டாலின் அவர்கள் வந்தோடனே இந்த 16 பேர்த்த கூட்டு விருந்து கொடுத்தார்ல முதலமைச்சர், அவங்களாம் யாரு? யூடியூப் சேனல்ஸ் யாரு அவங்கெல்லாம்? அவங்க போஸ்ட் எல்லாம் போய் மோடிஜியை பத்தி என்ன பண்ண? நான் வந்து மான மரியாதையோட அரசியலுக்கு வந்திருக்கேன். யாரு கேள்வியோ பிச்சை எடுத்து சாப்பிட்றதுக்கு இங்க வரல. கொஞ்சம் ரோஷம் அதிகமா தானே இருக்கும். கொஞ்சம் ரோஷம் அண்ணாமலை கொஞ்சம் எப்பவுமே தூக்கலா தான் இருக்கும். ஏன்னா கையேந்தி பிழைக்க வரல. எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு, என்ன வேணாலும் பேசிக்கிட்டு, எப்படி வேணாலும் திரிலான அரசியலுக்கு வரல. கொஞ்சம் ரோஷம் எனக்கு அதிகம் தான், ரோஷம் அதிகம் தான். அதுக்கு நான் பெருமைப்படுறேன்.
அண்ணாமலைகிட்ட வந்தா இதான் கிடைக்கும். அண்ணாமலை இஸ் லைக் திஸ். அண்ணாமலை எஸ் நோ பேசுவார். நீங்க ஏத்துக்கலாம், ஏத்துக்க போல. உங்க ஸ்டார்ட் இளையராஜா வந்து நீ ஏத்துக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? பட் ஐ எம் லைக் தட். யூ கிவ் மீ அன் அஜெண்டா பேஸ்ட் கொஸ்டின், ஏன் ரிப்ளை அப்படித்தான் வரும். இல்லைன்னா அப்படியே ரப்பிங்கே பண்ணாம அப்படியே ஸ்மூத்தா போய்க்கலாம். அப்பதான் அந்த பதவியில் அப்படியே ஃபெவிகால் மாதிரி ஒட்டிக்குவோம். நான் அவருக்கு சொன்னேன், இந்த பிஜேபி தலைவர் பதவியிலும் தூக்கிடுவாங்களா? என்ன பதில் சொன்னேன்? வெங்காய பதவின்னு சொன்னேன். வெங்காயத்தை உரிச்சிங்கன்னா உள்ள ஒண்ணுமே இருக்காது. அதே மாதிரி தான் எல்லா பதவியுமே. என்னது, டு யூ திங்க் திஸ் பொசிஷன் டிஃபைன்ஸ் மீ? அண்ணாமலை யார் அப்படிங்கிறது இந்த மாநில தலைவருங்கிற போஸ்ட் டிஃபைன் பண்ணுதா? அண்ணாமலை யாருங்கிறது 35 வருஷமா என் வாழ்க்கையை டிஃபைன் பண்ணிடுச்சு. எனக்கு ஒரு பிரஸ்டீஜோ டைட்டிலோ வீட்டுக்கு வெளியே எனக்கு ஒரு போர்டு மாட்டி அண்ணாமலையை பத்தி டிஃபைன் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாதுன்னு. நான் கட்சி பதவியில் இருந்தாலும் இளையராஜா நான் இப்படித்தான் இருப்பேன். சாதாரண தொண்டனாலை காலில் இருந்தாலும் இளையராஜா நான் வந்தா இதே அன்போட தான் பேசுவேன், இதே உரிமையோட பேசுவேன், ஆர்குமெண்டோட பேசுவேன். நான் எப்போ நீ மாத்திக்க மாட்டேன். ஐம் ஆல்வேஸ் லைக் தட். ஏற்கனவே பேசின விஷயத்துடைய ஒரு தொடர்ச்சி உங்கள்கிட்ட விளக்கத்தை கேட்டுக்கலாம் அப்படின்னு தான். ரபேல் வாட்ச் விவகாரம் பயங்கரமா ஒரு ரபேல் விமானம் அதை தாண்டி ஒரு பூதாகரமாச்சு தமிழ்நாட்டில். அப்போ வந்து பில்லு கேட்டாங்க, நீங்க எல்லாமே ஏப்ரல் மாசம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. என்னுடைய சொத்து விவரம் எல்லாம் முழு கணக்கும் நான் வந்து ஏப்ரல் நடைப்பயணம் போறேன், அப்ப எல்லாத்தையும் உங்கள்ட்ட வந்து காட்டிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா செந்தில் பாலாஜி தொடர்ச்சி என்ன சொல்லிட்டு இருந்தாலும் பில் அவ்வளவுதானே, உடனே காட்ட வேண்டியதானே அப்படின்னு. ஏன் அதை உடனே காட்டிருக்கலாம்? ஒரு நிமிஷம், நான் எம்எல்ஏவா? எம்எல்ஏ எம்பியா இல்ல, பஞ்சாயத்து தலைவரா இல்ல, கவர்மெண்ட் சேலரி எடுக்கிறனா இல்ல, அப்படி உங்க பேச்சு கேட்கணும். எதுக்கு ஒரு அமைச்சர் பேச்சு கேட்கணும்? அமைச்சர் நீ மக்களுடைய வரி பணத்துல பிச்சை எடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்க திமுகல. அதே அமைச்சர் திரும்ப நான் கேட்கிறேன், நான் கொடுக்கிற பணத்துக்கு அக்கௌண்டிங் நான் கேட்பேன். ஊழல் குற்றச்சாட்டுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். அது மக்களுடைய வரி பணம். அண்ணாமலை அரசோட வரி பணத்துல ஒரு ரூபாய் சம்பாரிச்சிருக்கானா? இது வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி ரிட்டர்ன் அடி எங்களுடைய டைம்ல இருக்கும். இல்ல அதனால கூட அவருக்கு ஒரு டவுட் வந்திருக்கலாம்ல. அவர் ஒரு அமைச்சரா இருக்காரு, அவர் ஒரு வாட்ச் வாங்கி கட்டலாம். நீங்க சொன்ன மாதிரி நீங்க கூட உங்க தரப்புல முதல்வர் கட்ட வாட்ச் எல்லாம் 2 கோடி 2.5 கோடி பில்லு வர்றேன். நீங்க வெயிட் பண்ணுங்க. முதலமைச்சருடைய வாட்ச் 2 கோடி 2.5 கோடி. ஏன் நான் வாட்சை பத்தி கேட்கிறேன்? சபரீஷன் கட்டுற வாட்ச் 14 கோடி. ஏன் வாட்சை பத்தி கேட்கிறேன்? ஒரு ஃபேமிலி பவர்ல இருக்கு, நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க, நீங்க அக்கௌண்ட் கொடுக்கணும். அதாவது என் ஃபேமிலி நான் உள்ள எடுத்துட்டு வந்தேன். முதலமைச்சர் மக்கள் வரி பணத்துல மாசம் டான்னு 1ஆம் தேதி சம்பளம் வருது. ஏற்கனவே பேசுனது கூட என்னன்னா, நீங்க வந்து இவ்வளவு ரூபாய்க்கு வந்து கார் வச்சிருக்கீங்க, இவ்வளவு ரூபாய்க்கு வந்து நீங்க ஷூ போடுறீங்க, இந்த பிராண்ட்ல தான் இவ்வளவு டிஷர்ட் போடுறீங்க. இந்த விஷயத்த நீங்க ஏற்கனவே பேசுறீங்க. நான் 300 ரூபாய் சட்டை தான் போடுறேன், 200 ரூபாய் செருப்பு தான் போடுறேன், உங்க ரேஞ்சுக்கு நான் வந்து ஆடு மேய்க்கிறேன், நான் தான் உங்களுக்கு எதிரியா வந்து நிப்பேன் தான். 200 ரூபாய் வாட்ச், ஒரு நிமிஷம், 200 ரூபாய் வாட்ச் கட்டுறேன்னு சொல்றேன். 200 ரூபாய் சொல்றது கேளு. ரஃபேல் வாட்ச் ஏன் கட்டுறேன்? பந்தா பண்றக்கா? நான் என்ன பதில் சொன்ன சொல்லுங்க. ரஃபேல் வாட்ச் ஏன் கட்டுறேன்? தேசியவாதி ரபேல் நம்ம நாட்டுக்கு 500 ப்ராடக்ட். என்னால ரஃபேல் விமானத்தை ஓட்ட முடியாது, அந்த அளவுக்கு தகுதி எனக்கு இல்ல. ஐ அம் நாட் a pilot. This airplane will change the rules of warfare. வார்ஃபேர்னுடைய ரூல்ல ரஃபேல் விமானம் மாத்து. என் கையில ரஃபேல் வாட்சை கட்டு. அது 2015 எடிஷன். இப்போ எப்படி வந்துச்சுன்றதா பில்லு வருதுல்ல, பாருங்க எத்தனை வாட்ச் வந்துச்சு. இந்தியாக்குள்ள எத்தனை வாட்ச் வந்திருக்கு எல்லாமே. ஆமேன் எம்எல்ஏ இல்ல, ஆமேன் எம்பி இல்ல. நான் சொன்ன எல்லா பதிலுக்கும் ஏப்ரல் மாசம் நீங்க வெயிட் பண்ணுமா? வெயிட் பண்ணுறோம், பில்ல பார்க்கணுமா? ஆனா இதே இளையராஜா அவரை கேட்பேன், அண்ணா எம்பியே இல்லாத, பஞ்சாயத்து தலைவரே இல்லாத அண்ணாமலை இந்த பதில் கொடுத்துட்டானேன்னா சாராய அமைச்சர்கிட்ட 134 கேள்வி கேட்க போறேன். நான் ஏப்ரல் முதலமைச்சர்கிட்ட ஒரு 250 கேள்வி கேட்க போறேன். சபரீஷன்ட்ட ஒரு 500 கேள்விக்கு மேல கேட்க போறேன். சில விஷயங்கள், சொத்துக்கள், பினாமி அசெட்ஸ் எல்லாத்தையும் கேட்க போறேன். நீங்க ஒரு கேள்விக்கு எனக்கு பதில் வாங்கி கொடுக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாஸ் ஹிஸ்டரியில நீங்க ஃபுல்லா எல்லா இந்தியா பாலிடிக்ஸ் ஸ்டடி பண்ணி பாருங்க, ஒரு காமன் மேன் முதல் முறையா ஒரு பில் கொடுத்திருக்கான் டு a பவர்ஃபுல் பர்சன். ரிவர்ஸ்ல இருக்கும், பவர்ஃபுல் பர்சன் காமன் மேனுக்கு கொடுப்பான். ஆனா காமன் மேனா பவர்ஃபுல் பர்சனுக்கு பில் கொடுத்துட்டு பவர்ஃபுல் பர்சனை பார்த்து கேட்கிறேன், தம்பி 250 கேள்வி, ஒரு கேள்விக்கு பதில். அரசியல் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். குமுதம் டிஜிட்டலுக்கும் ஏப்ரலுக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா ஏப்ரல் இதெல்லாம் சப்மிட் பண்ணும்போது நாங்களும் அந்த क्वेश्चन நீங்க வைக்கிற அதே क्वेश्चन நீங்க கேட்கணும், ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும். இனிய பொங்கல் வாழ்த்துக்கள், நல்லா இருக்கணும். ஒரு நிமிஷம், உங்க டிஆர்பிக்கா உட்காரல, 11:30 மணி சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கேன், மரியாதை கொடுக்கணும். இந்த ட்ராமாலாம் என்கிட்ட பண்ணக்கூடாது. 45 நிமிஷம் ஒத்துருக்கோம், 1 மணி நேரம் 25 எடுத்துருக்கேன். பேசிக் எத்திக்ஸ் எல்லாம் நான் டீல் பண்ண மாட்டேன். பேசிக் எத்திக்ஸ் நெக்ஸ்ட் டைம் இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன். இது உங்க டிஆர்பிக்கா உட்காந்து என்ன சினிமா டான்ஸரா இங்க ஆடிட்டு இருக்கிறேன், புரிச்சுக்கணும். நான் வான் பண்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் சாப்பிடாம உட்காந்து 1.5 மணி நேரம் பேசியிருக்கேன். அது கட் பண்ணாம 2 பாட்டுல போகணும். நீங்க சும்மா இடையில அவர்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணி கேட்ட கேள்வி எல்லாம் கட் பண்ணிட்டு சும்மா 1.5 மணி நேரம் எடுத்துட்டோம் 45 நிமிஷம் போட்டீங்கன்னா பர்சனலா நான் பிரச்சனை பண்ணுவேன். நான் ஒத்துக்கிட்ட ஒரே காரணம், எங்க ஊருக்காரரு குமுதம்ங்கிறக்காகத்தான் எங்க அம்மா கையில சாப்பிட வந்து 1.5 மணி நேரம் உட்கார்ந்து. ஒரு நிமிஷம், உங்கள்கிட்ட இருக்கிற சப்ஸ்கிரைபர் பேஸ் எனக்கு தெரியும். இதை விட 10 மடங்கு இருக்கிற சப்ஸ்கிரைபர் தான் நான் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கேன். ஓப்பனா சொல்றேன், ஐ ஜெனரலி டீல் வித் 5 மில்லியன் 6 மில்லியன்.
உங்களுக்கு 886K எல்லா டேட்டாலாம் சொல்கிறேன். அதனால் இது ஒழுங்காக போகணும், ப்ராப்பராக நீங்கள் பண்ணணும். தயவு செஞ்சு நீங்கள் கேட்குற கேள்வி தோனி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வின்னு கேட்டு 4 கேள்வி கேட்டிருக்காரு. எத்திக்ஸ் எல்லாம் நான் டீல் பண்ண மாட்டேன், தப்பா நினச்சிக்காதீங்களே ராஜாண்ணா. நெக்ஸ்ட் டைம் எங்கிட்ட வந்தீங்கன்னா டைமை கீப் அப் பண்ணுங்க. தயவு செஞ்சு டைம் கீப் பண்ணுங்க. சாப்பிடாம உட்காந்து பேசிட்டு இருக்கேன், காலையில் எந்திரிச்ச டைம் உங்களுக்கு தெரியாது, நேற்று சபரிமலையில் எத்தனை தூரம் நான் படி ஏறினேன்னு தெரியாது. ரெஸ்பெக்ட் மை டைம். இஃப் யூ டோன்ட் ரெஸ்பெக்ட் இட், ஐ டோன்ட் ரெஸ்பெக்ட் யூ. சரியாண்ணா? தேங்க்யூ.